இப்போ இருக்க டிஜிட்டல் ஏஜ்ல ஒரு மனுஷனுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை எதுன்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைன் ஆட்ஸ் தான். எஸ்பெஷலி இந்த பேனர் ஆட்ஸ், பாப்அப் ஆட்ஸ் அண்ட் கம்ப்ளீட்டா நம்ம ஒரு கன்டென்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 1 மினிட், 1 1 1/2 மினிட்ஸ் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கான ஆட்ஸ்ன்றது ஃப்ரீ டயர்ல இன்டர்நெட் யூஸ் பண்ற எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்கு. இன்ஃபேக்ட் இது கம்ப்ளீட்டா ஃப்ரீ டயர்ன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா எத்தனையோ ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல நீங்க மெம்பர்ஷிப் பே பண்ணியிருப்பீங்க. பட் ஸ்டில் யூ வில் பி கெட்டிங் த பேசிக் டயர். அதில ஆட் ரன் ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கன்டென்ட் வரும். இத ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல தொடங்கி, நீங்க ஃபோன்ல யூஸ் பண்ற எத்தனையோ ஆப்ஸ் நடுவுல கூட உங்களுக்கு ஆட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மொபைல் டிவைசஸ்ல வர ஆட்ஸ்ல தான் எனக்கு ரொம்ப ப்ராப்ளமே இருக்கு. ஏன் அப்டின்னா, இந்த ஆட்ஸ்ல பெருசா வந்து எந்த ஒரு மானிட்டரிங் இருக்கிற மாரி எனக்கு தெரியல. பிகாஸ் நெறைய ஆர் ரேட்டட் ஆட்ஸுமே ஈஸியா ஒரு கேம் நடுவுல வரத என்னால பார்க்க முடிஞ்சது. ஒரு பேரண்ட்டா எனக்கு அதில கொஞ்சம் கன்சர்னும் இருந்தது. இந்த ஆட்ஸ் எல்லாம் எப்படி நான் பிளாக் பண்றது? பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் சம் கிட்ஸ் ஆர் ஈவன் மை கிட்ஸ் டு பேசிக்கலி கோ த்ரூ தீஸ் ஆட்ஸ். அப்படின்ற பட்சத்தில ஆட் பிளாக்கர்ன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு நெசசிட்டியாவே வந்துட்டு இருந்தது. என்னோட கன்டென்ட் கன்சப்ஷன்றது மோஸ்ட்லி கம்ப்யூட்டர்ல தான் இருக்க போகுதுன்றனால, நான் ப்ரௌசர் லெவல் ஆட் பிளாக் சர்வீசஸ் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்படி இருந்தும் என்னோட மொபைல் டிவைஸா இருக்கட்டும், இல்ல லேப்டாப் அண்ட் அதர் போர்ட்டபிள் கேட்ஜெட்ஸ்ல எனக்கு இந்த ஆட்ஸ்ன்றது கான்ஸ்டன்ட்டா ஒரு பிரச்சனை குடுத்துட்டே தான் இருந்தது. வித்தின் மை நெட்வொர்க் அண்ட் ஈவன் அவுட்சைட் மை நெட்வொர்க். ஸோ உங்களுக்கும் ஆட் பிளாக்கிங்கை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணுன்ற ஆசை இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்டிஆர் அன்ஃபில்டர்ட். இந்த ஆன்லைன் ஆட்ஸ் எல்லாம் நான் ஏன் இந்த அளவுக்கு அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறதுக்கும், இந்த பை ஹோல், ராஸ்பெரி பை பற்றிலாம் ஒரு சின்ன இன்ட்ரோ இதில் இருக்கும். உங்களுக்கு இதெல்லாம் வேணாம், டேரெக்டாக டுட்டோரியல் போகணும் அப்படின்னா இந்த டைம் ஸ்டாம்புக்கு நீங்கள் டேரெக்டாக வீடியோ ஸ்கிப் பண்ணி போயிடலாம். நம்மள நிறைய பேர் ஆட்ஸுன்றதை வெறும் நியூசன்ஸாகவும், நம்ம பார்க்குற கண்டென்ட் ஆர் படிக்கிற ஆர்டிகல்ஸில் நடுவில் வர ஒரு ஸ்பீட் பிரேக்கராகவும் தான் பார்க்குறோம். பட் மோர் தென் நியூசன்ஸ், அது நம்ம ஃபேமிலிக்கு ஒரு செக்யூரிட்டி த்ரெட்டாக கூட இருக்கலாம். ஈஸியாக ஒரு இன்அப்ரோப்ரியேட்டான ஆட் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்ஸ் டிவைஸ்லையோ இல்லை கிட்ஸ் பார்க்குற கண்டென்ட் நடுவில் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா இந்த கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்ற டேக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்லைன் ஆடை ஃபில்டர் பண்ணுற இடத்துல எப்போவுமே வந்து பாஸ் ஆன் ஆகிறது இல்லை. அண்ட் ஈவன் த ஆட் ஏஜென்சிஸ் ஆக்சுவலி அக்செப்ட் தட். அவங்களால 100% ஒரு ஆட் வந்து கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி அப்படின்றத என்ஷோர் பண்ணவே முடியாது. இட்ஸ் த பேரண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. செகண்ட் திங், மெலிஷியஸ் அண்ட் நிறைய ட்ராக்கர்ஸ் பேஸ்ட் அட்டாக்கும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பேனர்ஸ் மூலமாக தான் நடக்குது. யூ வில் பி டெம்ப்டட் டு கிளிக் அண்ட் பேனர் ஆட் அண்ட் அந்த யூஆர்எல் நீங்கள் ஆக்சஸ் பண்ணும்போது உங்கள் ப்ரௌசரில் இருக்கிற சேவ்டு லாகின்ஸாக இருக்கட்டும், இல்லை எத்தனையோ வகையான இன்ஜெக்ஷன் பேஸ்ட் அட்டாக்ஸ்லாம் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் நிறைய பேர் டிஜிட்டல் ஸ்கேம்ஸ்குள்ளே மாட்டுறதுக்கு இந்த மாதிரி ஃபேக்கான ஒரு இன்அப்ரோப்ரியேட் ஆர் டெம்ப்டிங்கான ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நிறைய இடத்துல யூஸ் ஆகியிருக்குன்னு சொல்லலாம். மூணாவது விஷயம், நம்மளோட ஓவரால் பேண்ட்வித்தில் கிட்டத்தட்ட 40% ஆஃப் த டேட்டா எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்ஸை லோட் பண்ணுறதுல தான் போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் படிக்கிறீங்க அப்படின்னா, அதில் லெஃப்ட் அண்ட் ரைட் உங்களுக்கு மாற்றி மாற்றி ஆட்ஸ் லோட் ஆகிட்டே இருக்கும். இது எல்லாமே உங்களோட பேண்ட்வித், அதாவது உங்களோட டேட்டாலேருந்து தான் வந்து ரிக்வஸ்ட் போகுது அண்ட் அதோட ரெஸ்பான்ஸை வந்து இது ரீட் பண்ணுது. ஸோ இந்த டேட்டா எல்லாத்தையும், அதாவது இந்த ஆட் ரிக்வஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் சோர்ஸ்லேயே கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, your entire devices for everyone in your home network will get a ultimate speed boost. இந்த நெட்வொர்க் வைட் ஆட் பிளாக்கை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்க டூல் என்னன்னு கேட்டிங்கன்னா, பை ஹோல். இதை வந்து ஒரு சிங்க் ஹோல் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்டர்நெட் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ரிக்வஸ்ட், அதாவது நீங்கள் இப்போ google.comனு டைப் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த பர்டிகுலர் யூஆர்எல் வந்து ஒரு ரிக்வஸ்ட்டாக, டிஎன்எஸ் ரிக்வஸ்ட்டாக வந்து ஒரு டிஎன்எஸ் சர்வருக்கு போகும். அந்த டிஎன்எஸ் சர்வர் தான் ஓகே இது வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸை ப்ராப்பராக வந்து ரீட் பண்ணி அந்த ரிக்வஸ்ட்டுக்கு நேவிகேட்டராக யூஸ் ஆகும். இதுதான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வச்சுக்கலாம் டிஎன்எஸ்க்கு. டிஎன்எஸ்ன்றது என்னன்றதை நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த ஓவரால் பைஹோல் செட்டப்பில் டிஎன்எஸ், டிஹெச்சிபி பற்றிலாம் நீங்கள் நிறைய இடத்துல உங்களுக்கு ட்வீக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. யூஸ்வலாக உங்கள் ரவுட்டரில் ஒரு டிஃபால்ட்டாக டிஎன்எஸ் சர்வர் இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ஸை ப்ரொவைட் பண்ணும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த சர்வர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஐஎஸ்பியோட டிஎன்எஸ் சர்வரில் தான் ஹூக் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் டிவைசஸ்லேருந்து அனுப்புகிற எல்லா ரிக்வஸ்ட்டும் உங்கள் ஐஎஸ்பியோட ஹூக் ஆகிருக்கிற ஒரு டிஎன்எஸ் சர்வர்லேருந்து தான் அதுக்கான டைரக்ஷன்ஸை எடுத்துகிட்டு அந்த பர்டிகுலர் கண்டென்ட்டை உங்களோட டிவைஸில் லோடும் பண்ணுது. இதில் தான் உங்களோட ஆக்சுவல் கண்டென்ட்டும் லோட் ஆகும். அதே மாதிரி உங்களோட ஆட் சர்வருக்கான, அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கான ரிக்வஸ்ட்டும் உங்களோட டிவைசஸ்லேருந்து அந்த டிஎன்எஸ் சர்வருக்கு போகும். இப்போ இந்த பை ஹோல்ன்றது என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ரவுட்டர். அதாவது உங்கள் ரவுட்டர்லேருந்து ஒரு டிஎன்எஸ் சர்வருக்கு இந்த ரிக்வஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி இந்த பை ஹோலுக்கு தான் இந்த ரிக்வஸ்ட் ஃபஸ்ட்டு வரும். அண்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னா, அதில் எதெல்லாம் வந்து பிளாக்டு லிஸ்ட்டில் இருக்கோ, அதாவது இப்போ நீங்கள் ஒரு லிஸ்ட் ஆஃப் டொமைன்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஒரு ஆட் பேஸ்ட் கம்பெனிஸோட டொமைன்ஸ்னு கொடுத்துருக்கீங்கன்னா, அதுலேருந்து வர எல்லா ரிக்வஸ்ட்டையும் பை ஹோல் என்ன பண்ணிட்டோன்னா, இன்டர்னலாக இட் வில் ரிவர்ட்
ஆஸ் எம்டி. ஸோ அந்த பர்டிகுலர் ரிக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைஹோல் மூலமாக காணாமல் போயிடும். அதை தான் நான் சிங்க் ஹோலாக இமேஜின் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். அண்ட் ஒன்லி வேலிட் ரிக்வஸ்ட் மட்டும்தான் பைஹோலை தாண்டி ஆக்சுவல் டிஎன்எஸ் சர்வருக்கு போகும். அண்ட் இந்த இடத்துல இன்னொன்று ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த டிஎன்எஸ் சர்வர்லாம் யார் வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாப்புலர்லி நோன் அஸ் கூகுள் இருக்குது, Cloudflare இருக்குது, அண்ட் இன்னும் எத்தனையோ பெரிய டெக் கம்பெனிஸ் இருக்குது. இவங்கெல்லாம் வெறும் இந்த டிஎன்எஸ் ஒர்க்கை மட்டும் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராப்ளமே கிடையாது. அன்ஃபார்ச்சுனேட்லி தே கலெக்ட் லாக்ஸ், தே கலெக்ட் யூசர் மெட்ரிக்ஸ். எத்தனை யூசர்ஸ் இந்த பர்டிகுலர் டொமைனை தேடி வராங்க அப்படின்ற மாதிரியான யூசேஜ் மெட்ரிக்ஸ் எல்லாம் அவங்க டெலிமெட்ரியாக கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க டு செல் த டேட்டா. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ரீஜியன்லேருந்து எவ்வளோ ரிக்வஸ்ட் இந்த சைட்டுக்கு வந்திருக்கு அப்படின்றது எல்லாமே நம்மளோட யூசேஜ்னாலும் அது அவங்களுக்கு இட்ஸ் பேசிக்லி மணி. இந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஐ வாண்டட் டு கட் டவுன் பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு கான்ட்ரிபியூட் இன் எனி கைண்ட் ஆஃப் டேட்டா அனாலிட்டிக்ஸ். ஸோ இதை நான் ஒருத்தம் பண்ணுறதுனால பெரிய யூசேஜ் ஆர் பெரிய மெரிட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நோ, பட் அட்லீஸ்ட் ஐ வில் என்ஷோர் மை ப்ரைவசி. பட் இதை மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கான ஆக்சுவல் டேட்டாவில் ஒரு பெரிய பிளாக் மார்க் விழும். அண்ட் தட் இஸ் ஹவ் வி கேன் ஆக்சுவலி கெட் பேக் அவர் ப்ரைவசி. இதுக்காக நான் யூஸ் பண்ணது தான் அன்பவுண்ட் சர்வர்ன்றது. இது என்னென்னா இட்ஸ் ஒரு ஓன் ரிகர்சிவ் டிஎன்எஸ் சர்வர்னு வச்சுக்கலாம். கூகுளுக்கோ Cloudflareக்கோ என்னோட ரிக்வஸ்ட் அனுப்பாமல் பைஹோல் வில் இன்டர்னலி ரிசால்வ் மை டிஎன்எஸ் ரிக்வஸ்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் அன்பவுண்ட் அண்ட் நேவிகேஷன்ஸையும் அது கொடுத்துரும். ஸோ தட் நான் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி டிஎன்எஸ் சர்வரையும் டிபெண்டே பண்ண வேணாம். என்னோட பைஹோல் வித் அன்பவுண்ட் வில் கம்ப்ளீட்லி ஹேண்டில் ஆல் ஆஃப் மை டிஎன்எஸ் ரிக்வஸ்ட். ஸோ எனக்கு எந்த வித ஆட்ஸும் லோட் ஆக போகிறதில்ல. அட் த சேம் டைம் என்னோட யூசேஜும் என்னோட டிஎன்எஸ் சர்வர்ஸ், அதாவது என்னோட ட்ரெடிஷ்னல் டிஎன்எஸ் சர்வர்ஸ்க்கு தெரிய போகிறதும் இல்லை. இந்த பைஹோல்ன்றது ஒரு சிம்பிளான லினக்ஸ் அப்ளிகேஷன் தான். உங்ககிட்ட ஒரு லினக்ஸ் சர்வர் இருக்குது, 24/7 அது ரன் ஆக போகுது அப்படின்னா யூ கேன் ஈஸிலி யூஸ் தட். பட் என்கிட்ட அப்படி கிடையாது. ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணதா ராஸ்பெரி பை. இங்கே தான் நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். யா, இப்போ இது ஆக்டிவாக நான் என்னோட ரவுட்டரில் ரன் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் பவர் கொடுத்துருக்கிறது ஜஸ்ட் ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான். அண்ட் இட்ஸ் வெரி லைட் வெயிட். என்னால் இதை 24/7 ஈஸியாக ரன் பண்ண முடியும். when I say 24/7 நான் என்னோட ரவுட்டரை ஆஃப் பண்ணும்போது இதையும் சேர்த்து ஆஃப் பண்ணிட போகிறேன். பட் ராஸ்பெரி பையில் ரன் பண்ணுறதோட பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா அதோட லோ பவர் கன்சப்ஷன் அண்ட் ஸ்பேஸுன்றது கம்ப்ளீட்டாக தேவை கிடையாது. நான் என்னோட ஷெல்ஃப் கீழே நான் அதை போட்டு வச்சிட்ட மாதிரி கிடக்குது. அண்ட் நீங்கள் இதை எது வேணாலும் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் ராஸ்பெரி பைலையுமே நிறைய மாடல்ஸ் இருக்குது, ஸ்டார்டிங் ஃப்ரம் த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டு வெரி பவர்ஃபுல் மாடல்ஸ். இந்த பைஹோல் செட்டப்புக்கு மட்டும் நான் ரன் பண்ணுறதுனால ஐ ஹவ் காட் ராஸ்பெரி பை 02 வயர்லெஸ். இதை பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் டியூட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ராஸ்பெரி பைன்றது ஜஸ்ட் லைக் தட் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரின்னு வச்சுக்கலாம். இட் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் ரேம், ப்ராசஸர், மதர் போர்ட், இன்புட் அவுட்புட் எல்லாமே நம்ம எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த பர்டிகுலர் மாடல் 02 வயர்லெஸ்ன்றதில் என்னால் வந்து ஒய்ஃபையும் அதில் இருக்கும். ஸோ என்னோடய ரவுட்டரோட என்னால் ஈஸியாக அதை கனெக்டும் பண்ணிக்க முடியும். ஸோ பிஃபோர் வி ஸ்டார்ட் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து அந்த பர்டிகுலர் ராஸ்பெரி பைக்கு நம்ம ஒரு ஓஎஸ் போட வேண்டியிருக்கும். அப்போ தான் என்னால் உள்ள ஆக்சுவலாக ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் ஜஸ்ட் லைக் தட் இந்த பர்டிகுலர் கம்பெனியே வந்து ஒரு இமேஜிங் டூலும் வச்சுருக்காங்க. வில் ஸ்டார்ட் வித் தட். ஸோ நீங்கள் டேரெக்டாக ராஸ்பெரி பையோட அஃபிஷியல் வெப்சைட் போனீங்க அப்படின்னா அதில் சாஃப்ட்வேர் செக்ஷனில் ராஸ்பெரி பை இமேஜர்ன்ற டூல் இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் யுவர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நீங்கள் ஆல்ரெடி விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா விண்டோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ எம் கோயிங் டு டவுன்லோட் த விண்டோஸ் 1. மேக் ஆர் லினக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கனாலும் அதுக்கேற்ற பர்டிகுலர் இன்ஸ்டாலர் அப்ளிகேஷனை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த இமேஜர் சாஃப்ட்வேர்ன்றது டேரெக்டாக உங்கள் பர்டிகுலர் மாடலுக்கு ஏற்ற ஓஎஸையும் அதுவே டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு ஃப்ளாஷ் பண்ணி கொடுத்துடும் ஓவர் யுவர் மெமரி கார்டு. ஸோ இந்த பர்டிகுலர் யூஸ் கேஸுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு 32 GB மாடல் யூஸ் பண்ணியிருப்பேன். பட் பேர் மினிமம் உங்கள்கிட்ட அட்லீஸ்ட் 8 GB மெமரி கார்டாவது தேவைப்படும். அண்ட் என்ஷோர் இட் இஸ் அ கிளாஸ் ஏ மெமரி கார்டு. ஏன்னா இங்கே ரீட் அண்ட் ரைட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக நடக்கும். ஹையர் த கிளாஸ் ஆர் பெட்டர் த கிளாஸ் இஸ் பெட்டர் தேன் யோர் ஆக்சுவல் ஸ்டோரேஜ். ஸோ ஒரு 8 GB பட் உங்கள்கிட்ட பெட்டர் பெர்ஃபார்மிங் கார்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஆர் நீங்கள் வேறு ஏதாவது மாடல் ஆஃப் ராஸ்பெரி பை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் ஈவன் ஆட் SSD டு இட். இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ டேரெக்டாக டூலை லான்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் வில் ஆஸ்க் ஃபார் யுவர் ராஸ்பெரி பை மாடல். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது 2 வயர்லெஸ். ஸோ ஐ வில் செலக்ட் தட். அண்ட் ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் யூ கேன் இன்ஸ்டால் மெனி அதர் ஓஎஸ். இங்கே இருக்கிற நிறைய ஓஎஸ் நம்மளால் வந்து இல்லை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னாலும் நான் இந்த பர்டிகுலர் மாடலை பைஹோலுக்காக டெடிகேட் பண்ணியிருக்கிறதுனால ஐ வாண்ட் அ லைட்டர் வெர்ஷன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி பை 64 பிட் ஓஎஸே ஒன்று லைட்டுன்னு இருக்குது. ஸோ லைட்டுக்கும் ஃபுல் வெர்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா ஃபுல் வெர்ஷன்றது உங்களுக்கு ஒரு ஆக்சுவல் டெஸ்க்டாப் மாதிரி
உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஒரு GUI இன்டர்ஃபேஸ் இருக்கும். வேறஸ் லைட் வெர்ஷனில் நீங்கள் வெறும் கமாண்ட் லைன் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு SSH பண்ணிவிட்டு கமாண்ட் லைனில் உங்களால் இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே உங்களால் பண்ணிக்க முடியும். நாட் ஜஸ்ட் த UI. ஸோ உங்களுக்கு எது ப்ரிஃபர்டோ நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் மாடல் இஸ் வெரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. அதாவது இதோட கம்ப்யூட்டிங் பவர்ன்றது ரொம்ப மினிமலாக இருக்கிறதுனால ஐ டோன்ட் வாண்ட் டு இன்ஸ்டால் த ஃபுல் வெர்ஷன். ஸோ ஐ சூஸ் த லைட் வெர்ஷன். தென் செலக்ட் த ஸ்டோரேஜ் டிவைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக ஃபார்மேட் ஆகும். உங்களுக்கு எதாவது டேட்டா ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க. இன் மை கேஸ் இட்ஸ் அ நியூ ஒன். ஸோ அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அண்ட் இங்கே உங்களோட ஹோஸ்ட் நேம் டைப் பண்ணணும். இந்த ஹோஸ்ட் நேம்ன்றது தான் உங்கள் பைஹோலுக்கு நீங்கள் வச்சுருக்கிற ஒரு நேம்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ SSH பண்ணும்போது இந்த பர்டிகுலர் ஹோஸ்ட் நேமுக்கு தான் நீங்கள் டேரெக்டாக வந்து ஆக்சஸே பண்ணுவீங்க. ஸோ நோட் இட் டவுன் சம்வேர். நெக்ஸ்ட்டு உங்களோட இன்டர்நெட் டைம் ஜோன் கேட்கும். பிகாஸ் அந்த நெட்வொர்க்கோட ரிக்வஸ்ட் எல்லாம் வந்து ப்ராப்பராக டைம் பண்ணுறதுக்கு யூ ஹேவ் டு செலக்ட் இட். நீங்கள் இந்தியாவிலேருந்து கான்ஃபிகர் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் சூஸ் டெல்லி அண்ட் டைம் ஜோன் as ஏஷியா கொல்கட்டா. கீபோர்ட் லேஅவுட் விச் எவர் யூ ப்ரிஃபர். ஐ ப்ரிஃபர்ட் இந்தியன். அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். இது வந்து அந்த பர்டிகுலர் பைஹோல், அதாவது பர்டிகுலர் ராஸ்பெரி பையில் இருக்க பைஹோலை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். இதுவும் சென்சிட்டிவ். ஸோ நோட் இட் டவுன் சம்வேர். டோன்ட் ஃபர்கெட். அட்லீஸ்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்ணுற அளவுக்காவது அதை ஃபர்கெட் பண்ணாமல் வச்சுக்கோங்க. தென் யூ கேன் ஆக்சுவலி சேஞ்ச் இட் ஒன்ஸ் யூ SSH டு த பர்டிகுலர் ஹோஸ்ட். நெக்ஸ்ட் இந்த பேஜில் நீங்கள் வைஃபை டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். SSID அண்ட் பாஸ்வேர்டு இஸ் நத்திங் பட் உங்களோட வைஃபை நெட்வொர்க்கை உங்கள் ஃபோனில் நீங்கள் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணால் என்ன காட்டுமோ அதை தான் இங்கே கேட்க போகுது. இந்த வைஃபை நெட்வொர்க்கோட தான் இந்த பைஹோல்ன்றது, அதாவது இந்த ராஸ்பெரி பை வந்து கனெக்ட் ஆக போகுது. ஸோ என்ஷோர் இட் இஸ் ப்ராப்பர்லி கிவன். அண்ட் 2.4 GHz நெட்வொர்க்கை மட்டும்தான் இதை அக்செப்ட் பண்ணிக்கும். இந்த பர்டிகுலர் மாடல் ஆஃப் ராஸ்பெரி பை சொல்கிறேன். உங்கள்கிட்ட வேறு மாடல் ஆஃப் ராஸ்பெரி பை இருக்குது விச் கேன் அக்செப்ட் 5G அப்படின்னா நீங்கள் அதை கான்ஃபிகர் பண்ணலாம். ஆர் நீங்கள் ஈத்தர்நெட் கனெக்ட் பண்ணுற மாதிரி மாடல்ஸ் கூட இருக்குது. யூ கேன் ட்ரை தட். நெக்ஸ்ட் SSH ஆத்தென்டிகேஷன்ற பேஜில் நீங்கள் இந்த 02 வயர்லெஸ் மாடல் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக எனேபிள் SSH நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். இல்லைனா உங்களுக்கு அந்த ராஸ்பெரி பையோட கம்யூனிகேட் பண்ணுற ஆப்ஷனே கிடையாது. நான் யூஸ் பண்ணுற அதே ராஸ்பெரி பை மாடல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த எனேபிள் SSHன்றது உங்களுக்கு மேண்டேட்ரி. எஸ்பெஷலி நம்ம சூஸ் பண்ணியிருக்க OSக்கு. ஏன்னா அதில் நம்ம கமெண்ட் லைன் மட்டும்தான் வச்சுருக்கோம். டிஸ்பிளே எதுவும் கொடுக்க போகிறது இல்லை. அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் SSHம் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா யூ பேசிக்லி ஹேவ் டு ரீடூ த ப்ராசஸ். ஸோ என்ஷோர் யூ எனேபிள் SSH. அண்ட் வேறு மாடல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட SSH இருக்கிறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம் தான். நீங்கள் ஒரு டைம் ஒரு டிஸ்பிளே டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக யூ கேன் SSH ஃப்ரம் எனி ஆஃப் யுவர் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஆர் டெர்மினல்ஸ்லேருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தென் திஸ் இஸ் டெலிமெட்ரி அகெயின். இது வேணும்னு அவசியம் கிடையாது. இட்ஸ் அப் டு யூ. இப்போ கன்ஃபர்மேஷன் பேஜில் நம்ம செலக்ட் பண்ணியிருக்க OSலேருந்து டிவைஸ் அண்ட் செட்டிங்ஸ் எல்லாத்தையும் காமிக்கும். யூ ஜஸ்ட் ஹேவ் டு செலக்ட் ரைட் அண்ட் யா ஆப்வியஸ்லி இட்ஸ் கோயிங் டு erase டேட்டா. ஐ அண்டர்ஸ்டாண்ட். erase and write. So let this complete. It will take about 2 to 3 minutes max depending on your speed of the SD card. And we are done. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண OSஐ இந்த ராஸ்பெரி பையில் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அண்ட் ஹோஸ்ட் நேம், யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாமே வந்து செட்டும் ஆகிடுச்சு. இப்போ யூ கேன் சேஃப்லி ரிமூவ் த SD card and insert it in your Raspberry Pi and just power it on. அவ்வளோதான். பவர் ஆன் பண்ணிங்க அப்படின்னா அதில் எந்த இண்டிகேஷன்ஸ்லாம் இருக்காது. ஒரு LED மட்டும் பிளிங்க் ஆகி ஸ்டார்ட் ஆகும். கிவ் இட் லைக் ஒரு 2 or 3 minutes கொடுங்க ஃபஸ்ட் டைமுக்கு. அண்ட் தென் யூ கேன் ஓப்பன் யுவர் டெர்மினல் அண்ட் SSH டு இட். ஆல்மோஸ்ட் 5 minutes கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்னோடய ஹோஸ்ட்டுக்கு நான் SSH பண்ண ட்ரை பண்ணுறேன். விச் இஸ் என்னோடய யூசர் நேம் @hostname.local. இந்த கன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் கேட்கும். நீங்கள் சேஃபாக எஸ் கொடுத்துக்கலாம். அண்ட் நீங்கள் ஒன்ஸ் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு ஆக்சஸ் திஸ் பர்டிகுலர் ராஸ்பெரி பை த்ரூ SSH எனி டைம் வித் திஸ் பர்டிகுலர் கம்ப்யூட்டர். ஸோ நான் என்னோடய டெஸ்க்டாப்பில் தான் இதை நான் ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஒரு வாட்டி இந்த ஆத்தென்டிகேஷன் கேட்க போகிறது இல்லை. நவ் வி ஆர் இன்டு த ராஸ்பெரி பை. இப்போ நம்ம குயிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பைஹோலோட அஃபீஷியல் டாக்குமெண்டேஷன்லேயே அதோட இன்ஸ்டலேஷன் அண்ட் கான்ஃபிகரேஷன் ஸ்டெப்ஸ் இருக்குது. அதிலேருந்து ஃபஸ்ட்டு இந்த இன்ஸ்டலேஷன் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அண்ட் கான்ஃபிகரேஷனில் நம்ம நிறைய ட்வீக் பண்ண வேண்டியிருக்கு. வில் கோ த்ரூ இட். இந்த URLs எல்லாமே நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் ஜஸ்ட் இந்த curl கமாண்டை எடுத்து அந்த SSH டெர்மினலில் போட்டிங்க அப்படின்னா
will again ask for the confirmation, but yes, we can get started. It will take about 5 to 10 minutes, again depending on the speed of your SD card. Okay, now the installation is going to start. இப்போ இது உங்களுக்கு கொடுக்கறது ஒரு டிஸ்க்ளைமர் தான். This installer will transform your device into a network wide ad blocker. That's what we also want. And yeah, this is again donations. If you want, you can donate. Yeah, இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட டிஃபால்ட்டாக நீங்கள் உங்களோட ரவுட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் ரவுட்டர் தான் ஒரு டிவைஸ்க்கான ஐபி அசைன்மெண்ட்டை பார்த்துக்கும், விச் இஸ் பேசிக்லி த ஒர்க் ஆஃப் த டிஹெச்சிபி சர்வர். ஸோ இப்போ நான் என்னோடய ரவுட்டரில் என்னோடய ஃபோனை கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அண்ட் வென் ஐ கோ அவுட் அண்ட் இஃப் சம் அதர் டிவைசஸ் கனெக்ட் அப்படின்னா, அதே ஐபி அந்த டிவைஸ்க்கு அசைன் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். திஸ் இஸ் வாட் ப்ரைவேட் ஐபிஸ் ஆப்வியஸ்லி அபவுட், ரைட்? ஆனால் எனக்கு இந்த பைஹோலுன்றது ஒரு சிங்கிள் ஐபியில் தான் அசைன் ஆகியிருக்கணும். ஏன் அப்படின்னா, என்னோடய டிஎன்எஸ் சர்வரை நான் இந்த ஐபிக்கு தான் என்னால் ரவுட் பண்ண முடியும். ஐ கான்ட் யூஸ் ஒரு ரிசால்வ்டு நேம் என்னால் யூஸ் பண்ண முடியாது. ஐ நீட் பிளெயின் ஐபி. அப்படி இருக்க பட்சத்தில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோடய ரவுட்டர் கான்ஃபிகரேஷனில் இந்த பர்டிகுலர் ராஸ்பெரி பைக்கான ஐபி என்னன்னு பார்த்து அதை பெர்மனெண்ட்டாக அந்த பர்டிகுலர் மேக் அட்ரஸ்க்கு நான் அசைன் பண்ணி விடணும். டிஹெச்சிபி ரிசர்வேஷன் சொல்லுவாங்க. இது ஒரு ரவுட்டர் பொறுத்து மாறும். அண்ட் நான் யூஸ் பண்ணுறது ஒரு லிங்க்ஸிஸ் இ சீரீஸ் ரவுட்டர். அதை நான் இப்போ இங்கே ட்ரை பண்ண போகிறேன். டிபெண்டிங் ஆன் வாட் எவர் ரவுட்டர் யூ யூஸ், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த ஸ்டெப்பை வந்து முன்ன பின்ன மாறும். உங்களால் அதை கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ரவுட்டருக்கு ஒரு கைடு கொடுத்துருப்பாங்க. அதில் கண்டிப்பாக இதுக்கான ஸ்டெப்ஸ் இருக்கும். இதில் லோக்கல் நெட்வொர்க் டேப் கீழே டிஹெச்சிபி சர்வர்ன்றது எனேபிளாக இருக்குது, விச் இஸ் ஆப்வியஸ். அண்ட் இந்த ரவுட்டர் தான் என்னோட ஐபி அசைன்மெண்ட்ஸையும் பார்த்துக்குதுன்னு சொன்னல. அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஹெச்சிபி ரிசர்வேஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். அங்கே போனீங்க அப்படின்னா என்னோட ரவுட்டரில் கனெக்ட் ஆகிருக்க எல்லா டிவைசஸையும் இங்கே காட்டும். அண்ட் அதில் நான் செலக்ட் பண்ண ராஸ்பெரி பையோட ஹோஸ்ட் நேம் என்ன அப்படின்னா திஸ் ஒன். நான் ஜஸ்ட்டு இப்போ அதை செலக்ட் பண்ணி ஆட் டிஹெச்சிபி ரிசர்வேஷன்ஸ்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணால் போதும். இந்த பர்டிகுலர் ஐபி அண்ட் இந்த பர்டிகுலர் மேக் அட்ரஸ்க்கு மட்டும்தான் அசைன் ஆகிருக்கும். விச் மீன்ஸ் இந்த டிவைஸை நான் டிஸ்கனெக்டே பண்ணாலும் இந்த 113ன்ற ஐபி வேறு எந்த டிவைஸ்க்கும் அசைன் ஆகாது என்னோடய ரவுட்டரை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ இங்கே போயிட்டு ஐ வில் கிளிக் ஆன் கண்டினியூ. இந்த ஸ்டெப்புன்றது மேண்டேட்ரி. ஸோ இது உங்கள் ரவுட்டருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ராப்பராக கான்ஃபிகர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் நெட்வொர்க் வைட் ஆட் பிளாக்குன்றதை இந்த பைஹோல் மூலமாக அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ஸ்ட்ரீம் டிஎன்எஸ் ப்ரொவைடர் உங்களை செலக்ட் பண்ண சொல்லுது. நீங்கள் ஆல்ரெடி ஒரு அப்ஸ்ட்ரீம் டிஎன்எஸ் சர்வர் வச்சுருந்தீங்க அப்படின்னா, அதாவது அன்பவுண்டை நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணியிருக்கீங்கன்னா ஃபைன். பட் நம்ம கேஸில் ஃபஸ்ட்டு பைஹோல் இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் நம்ம அன்பவுண்ட் கான்ஃபிகரே பண்ண போகிறோம். ஸோ சூஸ் எனி ஒன் ஃப்ரம் ஹியர். ப்ராபப்ளி நீங்கள் கூகுள் கூட சூஸ் பண்ணலாம், க்ளவுட்ஃபேர் யூஸ் பண்ணலாம். ஐ பர்சனலி யூஸ் க்ளவுட்ஃபேர் ஆர் குவாட் 9 ஃபில்டர்ட் ECS. தென் த டிஃபால்ட் பிளாக் லிஸ்ட், அதாவது ஸ்டீவன் பிளாக்ஸ்ன்றவங்களோட யூனிஃபைடு ஹோஸ்ட் லிஸ்ட்டை உங்களுக்கு ஆட் பண்ணட்டுமான்னு அது கேட்கும். தேர் இஸ் நோ ஹார்ம் இன் தட். ஸோ ஐ வில் செலக்ட் எஸ். அண்ட் எனேபிள் கொரி லாகிங் இப்போ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எஸ்ன்ட்டு. ஐ வில் டெல் ஒய். ஜென்ரலாக இது அட்வைசபிள் கிடையாது. அட்வைசபிள்ன்றதை விட ஐ ஒன்ட் ரெக்கமெண்ட். பட் இப்போதைக்கு நீங்கள் அதை எனேபிள் பண்ணிக்கலாம். ஏன்றதை நான் கான்ஃபிகரேஷன் அப்போ சொல்கிறேன். அண்ட் அந்த கொரி லாகிங்கில் உங்களுக்கு அந்த ரிக்வஸ்ட் அண்ட் அதோட கிளைண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஹைட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அகெயின் யூ ஹாவ் டு செலக்ட் இட் அஸ் ஷோ எவ்ரி திங். ஏன்னா நம்ம இந்த கொரீஸை கொஞ்சம் நேரத்துக்கு லாக் பண்ண வேண்டிய, அதாவது மானிட்டர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்குது. ஸோ இனிஷியலி யூ கேன் செலக்ட் இட் அஸ் ஷோ எவ்ரி திங். யா, இன்ஸ்டாலேஷன் இஸ் நவ் கம்ப்ளீட். உங்களோட ஐபி, அதோட அட்மின் போர்ட்டல் அண்ட் ஒரு பாஸ்வேர்டு எல்லாமே இந்த பேஜில் இருக்கும். இது எல்லாத்தையும் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வி வில் ப்ரொசீட் வித் த கான்ஃபிகரேஷன் ஆஃப் பைஹோல். இப்போ நீங்கள் அகெயின் உங்களோட ரவுட்டர் பேஜுக்கு வரணும். உங்களோட ஸ்டாட்டிக் டிஎன்எஸ், அதாவது டிஎன்எஸ் சர்வருக்கான ஒரு ஐபி கேட்கும். நீங்கள் அங்கே எதுவுமே கொடுக்கல அப்படின்னா ரவுட்டர் வில் டிஃபால்ட் ஃபார்வர்ட் எவ்ரி திங் டு த எக்ஸ்டர்னல் டிஎன்எஸ் சர்வர்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்டாட்டிக் டிஎன்எஸில் நம்ம ஆல்ரெடி ரிசர்வ் பண்ண நம்மளோட ஐபி இருக்குல்ல, அதாவது 192.168.10.113ன்றத இந்த ஸ்டாட்டிக் டிஎன்எஸ் 1ல் கொடுத்துட்டு சேவ் பண்ணால் போதும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் சர்வராக, அதாவது ஸ்டாட்டிக் டிஎன்எஸ் 2 and 3ல் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆர் க்ளவுட்ஃபேரோட ஹோஸ்டட் டிஎன்எஸ் சர்வர்ஸ் இருக்குல்ல, ஐ திங்க் 1.1.1.1 ஆர் 8.8.8.8 இதெல்லாம் வந்து கூகுள் அண்ட் க்ளவுட்ஃபேரோட ஹோஸ்டட் டிஎன்எஸ் சர்வர்ஸோட அட்ரஸ். இதை கொடுத்துட்டா நமக்கு வந்து டிஎன்எஸோட அப் டைம் வந்து அதிகமாக இருக்கும்.
ஃபஸ்ட்டு டிஎன்எஸ் ஃபெயில் ஆனால் தானே இங்கே போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் தே வில் சஜஸ்ட். எத்தனையோ யூடியூப் டுட்டோரியல் வீடியோஸ்லையும் நான் இதை பார்த்துருக்கேன். பட் உங்களோட டிஎன்எஸ் ரிக்வஸ்ட் டசன்ட் ஒர்க் தட் வே. நீங்கள் நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ரிக்வஸ்ட் அனுப்புறீங்கன்னா எந்த டிஎன்எஸ் சர்வர் ஃபாஸ்ட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுதோ அதோட ரெஸ்பான்ஸை உங்களோட ரிக்வஸ்ட் வந்து எடுத்துக்கும். விச் மீன்ஸ் இப்போ நான் என்னோட ஹோஸ்டட் பைஹோல் வந்து நான் இங்கே வச்சுருக்கேன், விச் இஸ் த ஸ்டாட்டிக் டிஎன்எஸ் 1 அப்படின்னா செகண்ட் சர்வரில் நான் கூகுளுக்கு கொடுக்குறேன்னா கூகுள் மைட் பி ஃபாஸ்டர் தென் மை ராஸ்பெரி பை. அது உங்களுக்கு ஆட் பேஸ்ட் ரிக்வஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் அட்ரஸை கொடுத்துரும் அண்ட் அல்டிமேட்டாக உங்களுக்கு ஆட் லோட் ஆகவும் செய்யும். ஸோ நீங்கள் ராஸ்பெரி பை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாட்டிக் டிஎன்எஸ் 1 மட்டும் தான் கான்ஃபிகர் பண்ணணும். 2 and 3 ஷுட் பி எம்டி. ஆல் செட். இப்போது இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு யூடியூப் வீடியோ ப்ளே பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அண்ட் நான் ஆல்ரெடி ப்ரீமியம் யூஸ் பண்ணுறேன். பட் இந்த டெஸ்டிங்காக அந்த அக்கௌண்ட்லேருந்து சைன் அவுட் பண்ணிவிட்டு, அதாவது வேறு ஒரு ப்ரௌசரில் சைன்இன் பண்ணாமல் வீடியோ லோட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தட்ஸ் இட். நமக்கு எந்த ஒரு ஆடும் லோட் ஆகலை, விச் இஸ் அ வின். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஃபால்ட் பிளாக் லிஸ்ட் அண்ட் டிஃபால்ட் டிஎன்எஸ் சர்வர், அதாவது ஹோஸ்டட் டிஎன்எஸ் சர்வர் தான் என்னோட அப்ஸ்ட்ரீம் டிஎன்எஸ்ஸாக வச்சுருந்தேன். இன்னும் நம்ம வந்து அன்பவுண்ட் கான்ஃபிகர் பண்ணலை. அதோட அட்வான்டேஜ் என்னன்றதை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ வில் செக் ஆன் தட். நெக்ஸ்ட் இப்போ அன்பவுண்ட் இன்ஸ்டால் பண்ணிடலாம். அதுக்கு நீங்கள் இந்த கமெண்ட் sudo apt install -y unbound, இது உங்களோட ராஸ்பெரி பையில் இந்த அன்பவுண்ட் ரெக்கர்சிவ் டிஎன்எஸ் சர்வரை இன்ஸ்டால் பண்ணிவிடும். ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இது கொடுக்குற ஒரு லோக்கல் ஐபி அதை எடுத்து நம்ம அங்கே அப்ஸ்ட்ரீம் டிஎன்எஸ் சர்வரில் கான்ஃபிகர் பண்ணால் போதும். இட் இஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ cloudflare.comனு கொடுத்தோம் அப்படின்னா இட் இஸ் கெட்டிங் ரிசால்வ்ட் அண்ட் அதோட ஐபி எனக்கு ப்ராப்பராக வந்துடுது. ஸோ எஸ், அன்பவுண்ட் இஸ் நவ் ரன்னிங். இப்போ நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணால் போதும்னா யூ ஹாவ் டு கோ பேக் டு யுவர் பைஹோல் அட்மின் பேஜ். அங்கே அண்டர் செட்டிங்ஸ் யூ வில் ஹாவ் டிஎன்எஸ் ஆப்ஷன்ஸ். அதில் நீங்கள் ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருக்கிற அப்ஸ்ட்ரீம் டிஎன்எஸை டீசெலக்ட் பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு ஆட் யுவர் கஸ்டம் டிஎன்எஸ். அதாவது நீங்கள் இப்போ அன்பவுண்ட் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ஐபி 127.0.0.1 #5335 இதை கான்ஃபிகர் பண்ணி சேவ் அண்ட் அப்ளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் லோக்கலில் ரன் ஆகிற அன்பவுண்ட் சர்வருக்கு தான் இந்த டிஎன்எஸ் ரிக்வஸ்ட் எல்லாமே வந்து போய் ரிசால்வ் ஆகும். இதில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். அந்த query லாகிங்கிறத நான் ஏன் வந்து டர்ன் ஆஃப் பண்ணிடுறது பெட்டர் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இட் வில் கண்டினியூ டு லாக் எவ்ரி ஆக்டிவிட்டி த்ரூ அவுட் யுவர் நெட்ஒர்க். அதாவது உங்களோட நெட்ஒர்க்கில் வந்து இப்போ ஒரு 4 ஃபோன் இருக்குது, லேப்டாப் இருக்குது, டிவி, டெஸ்க்டாப், இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் கனெக்ட் ஆகிருக்கலாம். அது கொடுக்குற எல்லா நெட்ஒர்க் கால்ஸோட டிஎன்எஸ் ரிக்வஸ்ட்டையும் வந்து கண்டினியூஸாக லாக் பண்ணிகிட்டே இருக்கும். இது நல்லது தானே நினச்சிங்க அப்படின்னா எஸ், ஃபார் ஒரு அனாலிசிஸ்க்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு யூஸ் ஆகும். அண்ட் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இனிஷியல் டைமில் நீங்கள் பிளாக் லிஸ்ட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நிறையா ஃபால்ஸ் நெகட்டிவ்ஸ் இருக்கலாம், ஃபால்ஸ் பாசிட்டிவ்ஸ் இருக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஹேண்ட் பிக் பண்ணுறதுக்கு இந்த querying வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானுமே வந்து இனிஷியலாக இந்த பிளாக் லிஸ்ட்லாம் கான்ஃபிகர் பண்ணும்போது நிறைய ஜென்யூன் சைட்ஸ் வந்து எனக்கு பிளாக் ஆச்சு அண்ட் நிறைய ஆட்ஸ் வந்து லோடும் ஆச்சு. இந்த 2 எக்ஸ்ட்ரீமுமே எனக்கு நடந்தது. அதெல்லாம் வந்து நான் க்யூரேட் பண்ணி ஐ ஹவ் கான்ஃபிகர்ட் மை பிளாக் லிஸ்ட் நவ். இப்போது எனக்கு வந்து query லாக்கிங் தேவையான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது இருந்துட்டு போட்டுமேன்ற அளவுக்கு அதை விட முடியாது. ஏன் அப்படின்னா இந்த கண்டினியூஸ் ரைட்டிங்கிறது என்னோடய எஸ்டி கார்டோட லைஃப்பை வந்து ரொம்பவே டேமேஜ் பண்ணும். ரொம்ப சீக்கிரம் வந்து அந்த எஸ்டி கார்டு ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அகெயின் நீங்கள் ஒரு எஸ்எஸ்டி யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு வேறு டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறீங்க, ஆர் இஃப் யூர் ஃபைன் வித் யுவர் எஸ்டி கார்டு கெட்டிங் டேமேஜ் அப்படின்னா யூ கேன் டர்ன் இட் ஆன். பட் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் உங்களோட கான்ஃபிகரேஷன் அண்ட் மானிட்டரிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா, அதாவது நீங்கள் வேறு எந்த ஒரு பிளாக்கிங் அன்பிளாக்கிங் இனிமேட்டு பெருசாக பண்ண போகிறது இல்லை அப்படின்ற சூழ்நிலைக்கு வந்ததுக்கப்புறம் யூ கேன் கோ அண்ட் கிளியர் ஆல் த லாக்ஸ் அண்ட் டிசேபிள் த query லாக்கிங். அப்படியே உங்களுக்கு திரும்ப தேவைப்பட்டதுன்னா கூட, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஆட் லோட் ஆகுது ஆர் ஒரு ப்ராப்பரான சைட் லோட் ஆகலை அப்படின்னா அந்த டைமில் மட்டும் நீங்கள் query லாகிங்கை எனேபிள் பண்ணி நீங்கள் டீபக் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ரெக்கமெண்டேஷன். அண்ட் இந்த வீடியோவில் இப்போ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வரும் விச் இஸ் த கரண்ட் நம்பர் ஆஃப் யூனிக் டொமைன்ஸ். ஸோ டிஃபால்ட் பிளாக் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 lakh டொமைன்ஸ் தான் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் 24 lakh டொமைன் லிஸ்ட்டை வந்து நான் பிளாக்ல வச்சுருக்கேன். இது எப்படின்றது ஐ ஹேவ் ஆக்சுவலி ரிசர்ச்ட் அ லாட் அண்ட் மல்டிபிள் லிஸ்ட்லேருந்து நான் க்யூரேட் பண்ணி ஐ ஹவ் ஃபார்ம் திஸ் ஒன். ஈவன் இந்த டிஃபால்ட் செட்டப்பில் இருக்கிற ட்ராபேக்ஸ் என்னன்னு நான் சொல்லிடுறேன்.
ப்ரைம் வீடியோவில் இருக்கிற ஆட்ஸை உங்களால் பிளாக் பண்ண முடியாது. அதே மாதிரி ஹாட்ஸ்டாரில் இருக்கிற ஆட்ஸையும் உங்களால் பிளாக் பண்ண முடியாது வித் த டிஃபால்ட் செட்டப். பட் என்னோட இந்த பிளாக் லிஸ்ட் அண்ட் ஒரு சில க்யூரேட்டட் டொமைன் ரிஜெக்ட்ஸ்லாம் வச்சு என்னால் ஹாட்ஸ்டாரில் இருக்க ஆடை பிளாக் பண்ண முடிஞ்சுது. பட் ப்ரைமில் இருக்கிறது இன்னுமே வந்து என்னால் பிளாக் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா அமேசான் ப்ரைமாக இருக்கட்டும் இல்லை கூகுளுமே வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் த ஆட் சர்வர். பட் அவங்களோட ஓன் சர்வீஸ்க்குள்ளே அவங்க ஆடை எப்படி ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ யூடியூப்க்கான ஆடுன்றது எக்ஸ்டர்னலாக ஒரு கூகுள் ஆட் சர்வர்லேருந்து வரதில்லை, யூடியூபோட ஓன் சர்வர்லேருந்து வருது. பட் அப்படி இருந்தும் நம்மளால் வந்து ஒரு சில இடத்துல இந்த யூடியூப் ஆட்ஸ் வந்து பிளாக் பண்ண முடியுதுன்றதுக்கு காரணம் என்னென்னா ரிஜெக்ட்ஸ் ரூல்ஸ் தான். பட் அமேசான் ப்ரைமுக்கு என்னால் இப்போ வரைக்கும் அதை கிராக் பண்ண முடியல. மேபி இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிறதுக்குள்ளே நான் கிராக் பண்ணிட்டேன் அப்படின்னா ஐ வில் லெட் யூ நோ இன் த கமெண்ட்ஸ். அண்ட் சிமிலர்லி ஹாட்ஸ்டாருக்குமே வந்து கூட பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் கான்ஃபிகர்ட் அ ரிஜெக்ட்ஸ் த்ரூ விச் வி ஆர் பிளாக்கிங் த ஆட்ஸ். டிஃபால்ட்டாக பிளாக் லிஸ்ட் படி வரல, ஏன்னா அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னோஸ் சர்வரில் தான் வந்து அந்த ஆட்ஸ் எல்லாம் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு என்னோட இந்த கஸ்டம் பிளாக் லிஸ்ட் அண்ட் இந்த ரிஜெக்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா இஃப் ஐ கெட் அட்லீஸ்ட் 50 கமெண்ட்ஸ் ஆன் திஸ் வீடியோ, நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் இதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கான பார்ட் ஆர் இதே வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஐ வில் ஆட் தோஸ் லிஸ்ட் அண்ட் additional rejects in the respective documents. இந்த டெஸ்ட்டோட முடிவில் என்னோட டிஃபால்ட் இந்த ப்ரௌசரோ இல்லை என்னோட நெட்வொர்க், இந்த பைஹோல் இல்லாத என்னோட நெட்வொர்க் எவ்வளோ ஆட்ஸ் அண்ட் ட்ராக்கர்ஸை டிஃபால்ட்டாக பிளாக் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 133 53 தான் பிளாக் பண்ணியிருக்கு, 80 நாட் பிளாக்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா கூகுள் ஆட்ஸ், அமேசான் ஆட்ஸ், டபுள் கிளிக் இது எல்லாமே வந்து பிளாக் ஆகிருக்கு. ஒரு சில ரொம்ப பப்ளிக்காக வந்து ஃப்ளாக் பண்ணப்பட்ட சர்வர்ஸ் மட்டும்தான் வந்து இங்கே பிளாக் ஆகிருக்கு பை டிஃபால்ட், அதாவது இந்த ப்ரௌசர் மூலமாக. இது ப்ரௌசர் டு ப்ரௌசரும் மாறும். நீங்கள் பிரேவ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக அதுவே வந்து 92% 93% பிளாக் பண்ணிவிடும். நான் ஏன் இங்கே எட்ஜை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நம்ம ஃபோனில் கூட பிரேவ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் யூஸ் பண்ணுற அதர் ஆப்ஸ், உங்களோட ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்க்கு நடுவில் வர ஆடாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் டிவியில் பார்க்குற ஆட் ஒரு லேப்டாப்பில் வேறு வெப்சைட்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, வேறு சர்வீஸ் மூலமாக வர ஆட்ஸ்லாம் வந்து உங்களால் பிளாக் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நான் எட்ஜு சூஸ் பண்ணேன். இப்போ இதே டெஸ்ட்டை நம்ம வந்து பிளாக்கிங் எனேபிள் பண்ணிவிட்டு வில் டெஸ்ட் அகெயின். பெட்டர் ஐ சூஸ் ப்ரைவேட் விண்டோ, ஏன்னா வந்து கேஷிங் நடந்திருக்கும். You see 97% of ads and trackers வந்து இது பிளாக் பண்ணியிருக்கு. வெறும் 4 ஐட்டம் தான் வந்து இதெல்லாம் பிளாக் பண்ண முடியல, which is ads js, page.js and ad service google and இங்கே வந்து ad-doubleclick.net. மிச்ச எல்லாத்தையுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக என்னோடய பைஹோல் நெட்வொர்க் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பண்ணிடுச்சு. ஸோ இது என்னோடய ப்ரௌசர் இந்த ஒரு பர்டிகுலர் கம்ப்யூட்டர்னு மட்டும் கிடையாது, திஸ் இஸ் கோயிங் டு ஆக்ட் ஆன் மை என்டையர் நெட்வொர்க். அண்ட் உங்களுக்கு ஒரு ப்ரோ டிப் சொல்லணும் அப்படின்னா, இந்த நெட்வொர்க் வைட் ஆட் பிளாக்கர்ன்றது ஒரு டிஎன்எஸ் ரிசால்வர் பேஸ் பண்ணி ரன் ஆகுது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆட்ஸ் சர்வர்லேருந்து வர எல்லா ஆட்ஸையும் இது வந்து பிளாக் பண்ணிட முடியும் பேஸ்ட் ஆன் யுவர் பிளாக் லிஸ்ட் அண்ட் ரிஜெக்ட்ஸ் லிஸ்ட் எல்லாத்தையும் வச்சும். பட் ஸ்டில் எம்படட் ஆட்ஸ்ன்னு ஒரு சில கான்செப்ட் இருக்குது, ஆர் அவங்களோட செல்ஃப் ஹோஸ்டட் ஆட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதாவது இப்போ யூடியூபாக இருக்கட்டும் இல்லை அமேசான் ப்ரைம், இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஓன் சர்வர்லேருந்து ஆடை ஹோஸ்ட் பண்ணுறதுனால அதை இந்த டிஎன்எஸ் ஆட் பிளாக்கர் வந்து ரிசால்வ் பண்ணி பிளாக் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. இட் இஸ் ஒரு டெக்னிக்கல் லிமிட்டேஷன் கூட சொல்லலாம். இந்த இடத்துல யூ கேன் யூஸ் ப்ரௌசர்ஸ் லைக் பிரேவ் ஆர் எக்ஸ்டென்ஷன்ஸ் லைக் யூபிளாக் ஒரிஜின். இன் மை கேஸ் நான் பிரேவ் ப்ரௌசர் வித் யூபிளாக் ஒரிஜின் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அதோடு சேர்த்து இப்போ நான் இந்த பைஹோல் செட்டப் இன்ஸ்டால் பண்ணதுன்றது ஆல்மோஸ்ட் ஐ கெட் 0 ஆட்ஸ் ஆன் மை பிசி, எஸ்பெஷலி வென் ஐம் ப்ரௌசிங். பட் என்னோடய ஹோல் நெட்வொர்க் வைடுன்னு வரும்போது ஆல்மோஸ்ட் அந்த கம்பேரிசனில் காமிச்ச மாதிரி தான் 92% ஆஃப் என்னோடய ஆட்ஸை வந்து இந்த பைஹோல் செட்டப்ன்றது பிளாக் பண்ணிவிடும். அண்ட் இந்த பர்சன்டேஜுமே வந்து முன்ன பின்ன மாறும், உங்களோட டிஃபால்ட் பிளாக் லிஸ்ட் எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குன்றதை பொறுத்து தான். அண்ட் ஐ திங்க் தட் இஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி என்னோட எக்ஸ்டென்சிவ் பிளாக் லிஸ்ட் அண்ட்
ஹாட்ஸ்டாரில் ஆட் பிளாக் பண்ணுறதுக்கான ரிஜெக்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் ஐ கெட் மோர் தென் 50 கமெண்ட்ஸ் ஆன் திஸ் வீடியோ, நான் டெஃபினட்டாக அதை இந்த எக்ஸிஸ்டிங் டாக்லேயே ஆட் பண்ணிவிட்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின்டு கமெண்ட்லையுமே நான் ஆட் பண்ணுறேன். உங்கள் எல்லாரும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், பாய் பாய்.